பண்பான உள்ளங்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு என்ன வீடியோன்னு பாப்போமா? எங்க போறோன்றத போகும்போது சொல்றேன். என் பெரிய பொண்ணு பஞ்சுக்குட்டியோட இன்லாஸ், அதாவது மாமியார் மாமனார் தூத்துக்குடியில் இருக்காங்க. அவங்கள பார்க்குறதுக்காக 3 நாளைக்கு முன்னாடியே அவள் தூத்துக்குடி போயிட்டா. நாங்கள் இன்றைக்கி அவளை போய் தூத்துக்குடியில் கூப்பிட்டுட்டு திருச்செந்தூர், ராமேஸ்வரம் அப்படி போகலான்னு இருக்கோம். இந்த உப்பளம் வந்துருச்சுன்னா தூத்துக்குடி வந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ மழைனால நிறைய உப்பு இல்லைன்னா வெள்ளை வெள்ளையாக மழை மாதிரி குமிச்சு வச்சுருப்பாங்க. அது பார்க்கவே அழகாக இருக்கும். வந்துட்டா பஞ்சு ஓசி ட்ரெஸ் போட்ட பஞ்சு. இது வந்து பஞ்சோட இன்லாவோட வீடு. தெரியும். ஹாய் சொல்லுங்க மாமா, ஒரு ஹாய் சொல்லுங்க. மை மதர் இன் லா. லட்டு. இது இது மை ஃபாதர் இன் லா. திருச்செந்தூர்ல காலையில சாப்பிட வந்துருக்கோம். பஞ்சுமா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் என்ன தெரியுமா? இது நெய் ரோஸ்ட், இது சட்னி, சாம்பார். எனக்கு வந்து பூரி பொட்டேட்டோ. பூஜா குட்டிக்கும் நெய் ரோஸ்ட். ஓ அப்படியா? நம்மளே உண்டாக்கிக்கணும்ல. நல்லா இருக்கா? நாங்கள் இப்போ திருச்செந்தூர் விட்டு ரூம் வெக்கேட் பண்ண போகிறோம். எப்படி இருந்தது திருச்செந்தூரில்? இது எப்படி இருந்தது? திருச்செந்தூர் எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் சோ குட். நான் வந்து யூகேலேருந்து வந்து திருச்செந்தூர் போனோன்னு ஆசைப்பட்டு வந்தேன் இந்த தடவை. ஸோ நேற்று போட பயங்கர கூட்டம். அந்த பேமெண்ட் இல்லாமல் உள்ள செக்ஷன் எக்ஸ்ட்ரீம் கூட்டம். அதில் போயிடவே முடியாது. பேமெண்ட் இருக்கிறது வந்து எப்படின்னா அவங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதாவது ஒரு செட் ஆஃப் பீப்புள் ஆல்ரெடி உள்ளே இருக்காங்க, அவங்கள மட்டும்தான் விடுவோம், இதுக்கு மேலே இது பண்ண மாட்டோம். சரி, என்னடா மணி 7:30 ஆயிடுச்சு. டில் 8 வரை ஒன்லி உள்ள விடுவாங்க. ஸோ அது தட் ஆல்சோ பெரிய ஒரு கியூ. அதுக்குள்ளே பொய்யோன்னு நின்ற மாட்டோம், அவ்வளோ பெரிய கியூ தான். பேமெண்ட் கொடுத்தேன். அப்போ என்னடா இவ்வளோ தூரம் வந்துட்டோம், பார்க்க முடியலையே அப்படின்னு கஷ்டமா இருந்தது. அப்போ அம்மா சொன்னாங்க, சும்மா வாசல்லேருந்து கும்பிட்டாலே நம்ம கும்பிட்ட மாதிரி தான் அப்படின்னு வாசல்லேருந்து கும்பிட்டோம். அப்போ எனக்கு உள்ளுக்குள்ள நானும் சரி நம்ம எங்கேருந்து கும்பிட்டாலும் சாமி கும்பிட்ட மாதிரி தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். ஆனாலும் மனசுக்குள்ள நம்ம இவ்வளோ தள்ளி இருந்து வந்து நம்ம கும்பிட முடியலையே அப்படின்னு ஒரு கஷ்டமா இருந்தது. அப்படி ரைட் சைடில் டேர்ன் பண்ணா அங்கேருந்து அப்படி சாமி வந்தது பாருங்க. அப்படியே கூஸ்பம். அப்படியே ரைட் சைடில் திரும்பி பார்த்தா அங்கேருந்து அப்படியே சாமி வருது. ஆஹா! அப்போ நான் சத்தம் போட்டு சொன்னேன். அதாவது எனக்கு அவ்வளோ ஹாப்பி. சாமியை நம்ம என்ன போய் பார்க்குறது, சாமியை நம்மளை வந்து பார்க்குது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டு பயங்கர கூஸ்பம்ஸ். இப்பவும் எனக்கு அப்படியே கண்ணெல்லாம் தண்ணி வந்து எல்லாரும் சாமி அடிப்பா அழுதுட்டேன். ஆக்சுவலி லிட்டரலி அழுதுட்டேன். கண்ணெல்லாம் கலங்கி அப்படியே அது ரொம்ப டச்சிங்காக இருந்தது அப்படியே பார்க்கறதுக்கு. ஏன்னா நான் நினைச்சேன், என்னன்னா நம்ம இப்படி வந்துட்டு பார்க்க முடியலையே அப்படின்னு நினைச்சேன். அது டக்குனு அங்கிருந்து சாமியோடய சும்மா ஜுங்குன்னு அப்படியே முருகன் வள்ளி தெய்வானையோடு அப்படி வரும்போது ஆஹா, வெரி குட் ஃபீல். ஐ எம் ஹாப்பி. ஸோ உள்ளே போய் சாமி கும்பிட்டு இருந்தா கூட இவ்வளோ ஒரு குட் வைப் எனக்கு கிடச்சிருக்குமான்னு எனக்கு தெரியல. அது ஒரு லிமிட்டுக்கு மேலே அது கூட்டத்தில் நின்று அந்த வெக்கையிலெல்லாம் போகும்போது நமக்கு ஐயோ வெளியே போனால் போதும் அந்த மாதிரி ஆயிரும். இது அப்படி இல்லை. இது ஓ மை காட் சூப்பர் ஃபீல். ரொம்ப நல்லா இருந்தது. அப்படியே ஹாப்பி. என்னைய பார்க்க வந்திருக்கியா, நானே வரேன் உன்னைய பார்க்கன்னு வந்த மாதிரி. நீ விட்டா இப்போ இவன் அழுதுருவா. இட் வாஸ் சோ குட். அது அந்த இமோஷன் உங்களுக்கு புரியும். இட் வாஸ் ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம ஹேர் ஸ்டைல் பாருங்க. பஞ்சுக்குட்டி எனக்கு ஹேர் ஸ்டைல் போட்டுட்டு இருக்கா. டோரா மாதிரி இருக்கும் என்னமோ. எங்கள் அப்பா சொல்லுவாங்க, எந்த கோயிலுக்கு போனாலும் அந்த ஊர் மண்ணை மிதிச்சா போதும், அந்த கோயில் மண்ணை மிதிச்சாலே நம்ம உள்ளே போனதுக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால திருச்செந்தூரில் உள்ளே போய் சாமி கும்பிட முடியல, வெளியில் சாமியை பார்த்துட்டு ரொம்ப திருப்தியாக இருந்தது, சந்தோஷமாக இருந்தது. கடலில் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அப்படியே கொஞ்சம் சுக்கு காப்பிலாம் வாங்கி குடிச்சிட்டு. இல்லை உனக்கு பருத்தி பால் குடிச்சோம். எனக்கு சுக்கு காப்பி நான் ரொம்ப எதிர்பார்த்து வந்தேன் காய்ஸ். ஆனால் சுக்கு காப்பி வந்து பச்சை தண்ணியாக இருந்தது. சுக்கு காப்பியே இல்லை, அதில் சுக்குன்னு ஒன்று இல்லை. அது வெறும் பிளெயின் வாட்டர், ஹாட் வாட்டர் கொஞ்சம் அதில் என்னமோ ஒன்று, அவ்வளோதான். ஹாட் வாட்டர் கொஞ்சம் சுகர், அவ்வளோதான். சுக்கு காப்பி ஃபீல் இல்லை. ஆனால் வேற என்ன சாப்பிட்டோம் நம்ம? பருத்தி மாங்காய் வெறும் 4 பீஸ் நைஸாக சிப்ஸுக்கு வெட்டின மாதிரி, அதுக்கு 20 rupees. ஆனால் நல்லா இருந்தது. இங்கே பயங்கர என்னது ஆள்களை ஏமாத்துறாங்க. போன ட்ரிப்பு ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் வந்து என்னை ஏமாற்றி 500 ரூபா வாங்கிட்டு போயிட்டாங்க. இந்த ட்ரிப்பு ஒருத்தர் திருவோடு எடுத்துட்டு வந்து என்கிட்ட அப்படி இப்படின்னு வந்து சொன்னார். ஆனால் அவர் சொன்னதெல்லாம் உண்மை மாதிரி நமக்கு தோணும். அது காமன். ஆமாம்,
காமனாக சொல்வார், உண்மை மாதிரி நமக்கு தோணும். அப்போ நமக்கு அந்த இடத்துல கரெக்டாக சொல்கிறாரு அப்படி தோணும். அம்மா ரூபாவே வேண்டாம் சொன்னார் கரெக்டா. அம்மா பேச்ச கேளு அப்படின்னு உடனே நான் சரி ஆமா உண்மை அப்படின்னு நினைச்சேன். அவர் வந்துட்டு அம்மா கிட்ட, ஏமா நீங்க மனசுல ஒரு பூ நினைங்க அப்படின்னு அம்மா மனசுல ஒரு பூ நினைச்சாச்சு. நீங்க முதல்ல நினைச்சது மல்லிப்பூ, அதுக்கப்புறம் நினைச்சது ரோஜா பூ, இப்ப நீ ஒரு வேலை கையில வச்சுட்டு இப்ப நீங்க சொல்லுங்க என்ன நினைச்சீங்க. உடனே அம்மா தாமரை. அவர் ஐயோ இவங்கிட்ட சொல்லிடுவேன்னு. அப்புறம் எனக்கு பைசாவே வேண்டாம் அப்படின்னு சொன்னவர் லாஸ்ட்ல இந்த கடையில் எனக்கு மதியானம் லஞ்ச் சாந்தி உங்கள் பேர் வச்சு நான் சாப்பிட்டுக்கிறேம்மா, அந்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும்மா அப்படின்னாரு. சரி லஞ்சுக்கு நான் 20 ரூபா கையில் எடுத்து வச்சுருந்தேன். இப்போ லஞ்சுக்கு அது பத்தாதே அப்படின்னு சொல்லிட்டு கூட 50 ரூபா எடுத்து வச்சுருந்தேன். அம்மா என்னம்மா இப்படி கொடுக்குறீங்க, 11 பேர் நாங்கள் உங்கள் பேரை சொல்லி சாப்பிடுவோம்மா அப்படின்னாங்க. அப்போ நினச்சிக்கிட்டேன், ஆஹா போன ட்ரிப்பு உள்ள 500 ரூபாய்க்கு அடி போடுறாங்க இந்த ட்ரிப்பும். அது நம்ம சொல்லி இவ்வளோ என்னைய பற்றி சொல்கிறீங்க, சாந்தி ஒரு கட்டிய பிசுனாரின்னு உங்களுக்கு தெரியாதுன்னு கேட்டுருக்கோம். ஆமாம் பூஜாட்ட கேட்டா 500 ரூபா கேட்டா 1000 ரூபா கொடுத்துருவா. நான் இல்லை இது போதும் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் விறுவிறு நடந்து வந்துட்டேன். அப்போ நான் கொஞ்சம் கொஞ்சம் இதாக தான் நடக்கிறேன் இல்லை. சரி அப்புறம் சொல்லுங்க. நேற்று அப்பவும் தேங்காய் பாலும் வாங்கி தரல. ஓகே, அது நம்ம இப்போ ராமேஸ்வரத்துல போய் சாப்பிடலாம். சரி அப்போ இனி அடுத்து ராமேஸ்வரம் போகிறோம், அங்கே போய் பார்ப்போமா. இது ஏரல்னு ஒரு இடம், இங்கே சேர்மன் சாமி கோவில்னு எங்கள் பாட்டி இந்த கோவிலுக்கு அடிக்கடி வருவாங்க. நாங்கள் போகிற வழியில் இந்த போர்டு பார்த்தோம் உடனே இங்கே போய் கும்பிட்டுட்டு போயிடுவோம் அப்படின்னு நினச்சோம். போன வீடியோலேயே இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோலேயே நான் இந்த கோயில் போட்டிருக்கேன். தூத்துக்குடியிலேருந்து ராமேஸ்வரம் போகிற வழியில் ஃபுல்லாக செம்மண். வீடியோவில் பார்க்குறத விட நேரில் நல்ல செக்கச்சவேல்னு இருந்தது. இந்த பச்சை பசேல்னு உள்ள மேலே உள்ள செடிக்கும் பனைமரம்லாம் குட்டை குட்டையாக இருந்தது. அது ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்தது, பார்க்க அழகாக இருந்தது. இதுக்கு பேர் தான் தேரிக்காடுன்னு சொல்லுவாங்க. இது ஃபேனோட ரெக்க எவ்வளோ நீளம் வருது பாருங்க, இன்னும் முடியல. பாம்பன் பாலம் ஸ்டார்ட் ஆகுது. பாம்பன் பிரிட்ஜ் திறக்கிற பிரிட்ஜ், மேலே 4-5 பேர் வேலை பார்க்குறாங்க. நம்ம நிற்கிறது அன்னை இந்திரா காந்தி பாலம். இது வந்து வாகனங்கள் போகிறதுக்காக உள்ள பாலம். நிறைய போட் நிற்கிறது பாருங்க கடலில். இதுதான் பாம்பன் பாலம், ரயில் போக்குவரத்துக்காக உள்ள பாலம். ஃபஸ்ட்டு பார்க்குறது பழைய பாலம். இது கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு இப்போ புதுசாக அந்த சைடு பெருசாக கட்டியிருக்காங்க. அந்த 2 பெரிய தூண் இருக்குல்ல, அது வந்து போட்டு கப்பல் வரும்போது இப்படி திறந்து கொடுக்கறதுக்காக உள்ள வழி அது. நாங்கள் ராமேஸ்வரம் வர்றதுக்கு சாயந்தரம் 4 மணி ஆயிடுச்சு. ராம்நாடு வர்றதுக்கு அப்படியே நேராக தனுஷ்கோடி போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு தனுஷ்கோடி போயிட்டுருக்கோம். போகிற வழி பாருங்கள், வெள்ளை வெள்ளையேன்னு மணல், கடல், ஆள் நடமாட்டம் ரொம்ப கம்மி, அழகாக இருந்தது பார்க்க. ரோடும் சூப்பர் ரோடு. தனுஷ்கோடியில் ஃபார் செக்யூரிட்டி ரீசன் 6 மணி வரைக்கும் தான் அலோவ் பண்ணுவாங்க நம்மளை. அதுக்கப்புறம் இதெல்லாம் அங்கே கடைகள் வச்சுருக்க சின்ன சின்ன கடைகள் வச்சுருக்கவங்களோட வீடு. அவங்க இது 1 கிலோமீட்டருக்கு இந்த பக்கம் இருக்குது. அவங்க 6 மணிக்கு முன்னாடி கடைகளெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த பக்கம் வந்துடணும். உள்ள கடைகளில் ஃப்ரெஷ்ஷாக ஃபிஷ், நம்ம சொல்கிற ஃபிஷ்ஷு ஃப்ரை பண்ணி தருவாங்க. அதுக்கு நாளைக்கு வருவோம். ரயில்வே ஸ்டேஷன் இதெல்லாம் அழிஞ்சிட்டு இப்போ இல்லை. இதெல்லாம் இது லைட் ஹவுஸ், கோஸ்டல் கார்டோட ஷிப்பு, மியூசியம் மாதிரி வச்சுருக்காங்க. இது தனுஷ்கோடி வந்து ஸ்ரீலங்காவுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிறதுனால எந்த நேரம் வேணாலும் அட்டாக் வரலான்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப சேஃப்டியாக இருக்காங்க. இந்த இருக்குல்ல அந்த சைடு பக்கத்தில் போக முடியாது, அதுதான் அந்த முக்கு, அந்த எட்ஜு இருக்குல்ல, அந்த தனுஷ்கோடி எட்ஜு, அது அங்கே பக்கத்தில் போக முடியாது. பயங்கர வண்டிகளை இடிச்சிட்டு உள்ளே கூடி போகணும். அதனால் இந்த கூட்டம் பார்த்தா நமக்கு கொஞ்சம் அலர்ஜி, அதனால் வேண்டான்னு வச்சுட்டோம். இந்த சைடில் வண்டி நிப்பாட்டிட்டு இங்கே கடல்கிட்ட வந்து நிற்கிறோம். கொஞ்சம் நேரம் நல்ல கடல் காற்று வாங்கிட்டு போகலான் இருக்கோம். கூட்டம், வண்டிகள் பயங்கரம். பூஜா குட்டி, பஞ்சுமா.
2 பேரும் ஆளுக்கு ஒரு இதை வச்சுட்டு வீடியோ எடுக்கிறாங்க. பஞ்சுமாக்கு என் பொண்ணு பெரிய பொண்ணுக்கு ஒரு புது யூடியூப் சேனல் இருக்குது. அதனோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ப்ளீஸ் சப்போர்ட் ஹர். எனக்கு புது யூடியூப் சேனல் இருக்குது. ப்ளீஸ் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யூடியூப் சேனல் பேர் குல்ஃபியும் நானும் இன் யூகே. பாருங்கள் எங்கள் வீட்டு, ஆமாம் எங்கள் வீட்டு குட்டி சாமியார் இவர் தான். அந்த நெத்தியில் உள்ள பொட்டு டாப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது. அப்போது அடுத்த வீடியோவில் பார்ப்போமா? தேங்க்யூ.